மக்களே, வெல்கம் பேக் டு மாண்டி கேமிங் யூடியூப் சேனல். வெறாவண்ட் ஒரு ஏகேவா அவனுக்கு தலையிலே அல்ட்ராவாண்ட் அவெல்லாம் அவன் அழுத்தி முடிச்சு கில்ல எடுத்துட்டு அவன்கிட்ட போய் பார்த்தா ஒரு ஏறாம ஒரு புல்லட் இருந்துச்சு. அல்ட்ராவாண்ட் அவனையும் நல்லாட்டி ஐயோ ஆள் போத்தான். சரி ஒரு தாம்சன் இருக்கு எடுத்துட்டு போவோம். ஐயோ அவன் நம்ம டீமத்தை போத்தான். அல்ட்ராவாண்ட் அவனை அழுத்தி போடுறான். ஐயோ அடிக்க முடியல. போனா போத்து அல்ட்ராவாண்ட் நல்ல வேலை எப்படியோ அவனை அழுத்தி முடிச்சிட்டோம். கிளியர் பண்ணுறான். ஐயோ யாரா அவன் புயலா கட்டுற வரான் சாமினாக்கா நம்ம முடிச்சப்போ. ஐயோ இவோ வேற என்னோட இப்படியாத்தான் கட்டுறான். போடுறான் அவனு மண்டையிலே 52 ஹெட்டு போயிடுச்சு. அவனை டவுன் பண்ணுறான். அவெல்லாம் கிளியர் மட்டும் பண்ணிடுவான். ஐயோ இவன் என்னோட இப்படி அடிக்கிறானுங்க சாமி. ஓடிடுறா சாமி. ஐயோ ஒரு மெடியை போடும். ஹச்பி வேற இல்லை. ஐயோ அட்டாக் பண்ணணுங்காளி. அப்போ நம்ம மட்டும்னா ஓடிடுறா வந்துட்டே. ஐயா நல்ல வேற லாம்போகோனி இருந்துச்சு. இதை எடுத்துட்டு ஓடுவா. எப்படியோ மக்களே தப்பிச்சிட்டோம். அப்படியே நம்ம ஆங்கர் சைடு போய் நம்ம டீம்மேட் 2 பேர்த்த தூக்கிட்டு அப்படியே இந்த சைடு வந்துருந்தோமா. ஃபயர் பார்த்த நாங்கள் எனிமி மேப்பில் 2 மார்க் கட்டுச்சு. எவன்டா அப்படின்னு பார்த்தா இங்கே டவுன் பண்ணி கிளியர் பண்ணிட்டான். சரி அவனை தூக்குவான்டான்னு தூக்கலான்னு பார்த்தா உள்ளே ஓடிட்டான். வாழை போட்டா உள்ளே இருப்பான்னு பார்த்தா வெளியே வந்துட்டான். ஐயோ டபுள் பேர் இல்லை. எப்படியோ அடித்து முடிச்சிட்டோம். லாங்லேருந்து வேறு அடிக்கிறான். அச்சோ டிமிட்ரி கிளியர் பண்ணுவான்னு பார்த்தா ஐயோ எப்படி நமக்கு இல்லை வந்துச்சு. ஓ நம்ம டீமேட் எடுத்தோன்னா நம்ம நண்பன் இருக்க வரைக்கும் நம்ம கவலை. ஐயோ அட்டாக் என்னன்னே முடிச்சிட்டாங்க. டக்குன்னு வாங்கடா. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி பார்த்துருங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி சேஃப்டிக்கு ஒரு வாழை போட்டு ஒரு சூப்பர் மெடி இருந்துச்சு. ஒரு சூப்பர் மெடியை போத்துருவோம். சரி நம்ம ஃப்ரெண்ட் லாம்போகோனி எடுத்துகிட்டு வரோம். பின்னாடி வாடா மேலே இருந்தால் அடிச்சு போடுவானுங்க. ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பேசுவேன். கொஞ்சம் ஒரே பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். சரி இந்த கிரேவி எடுப்போம். ரோலெக்ஸும் காலி. நானும் நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான். சரி போய் ரோலெக்ஸையும் அட்டாக் பையும் தூக்குவோம். சரி 400 தூக்கி விட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம். குளோவெல்லாம் போத்துண்டுச்சு. மேப்லேயே 2 மார்க் காட்டுச்சு. ஃபைட்டா நம்ம ஃபைட்டா. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எங்கே இனிமே இருக்கானு. நம்மளே வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். போடும் சும்மா நம்ம நம்மளெல்லாம் அடித்தா மண்டே உடச்சி விட்டு அவனுக்கு நாக் பண்ணிட்டு நான் எவ்வளோ டேமேஜ் தந்தே சாவலை. சின்ன லான்ச் இருந்துச்சுன்னு அடிக்கலான்னு போதலான்னு பார்த்தா இன்னொருத்த வேறு அடிக்கிறான். என்ன அடிட்டு ஐயோ டவுனு. டே போடா டே டக்குன்னு போடா என் மேப்பில். அவனை போய் ஸ்கில்லை கிளியர் பண்ணுவோம். டே யாரா நீங்கள் எவ்வளோ சொன்னா. எனக்கு இந்த டைமில் எனக்கு ஒரு மைண்ட் வைஸ்லாம் இருந்துச்சு. நீ டாண்டா டிரைவர் உன்னைய டாண்டா வச்சு ஒருத்தோன்னு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. சரி இங்கே வந்தால் ஃபோரக்ஸு. சரி அங்கே எவனாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஸ்கோப் பார்த்து சும்மா இருந்தால் நல்ல அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கெட் இல்லை ரோலெக்ஸ் சொன்னார். எப்பா மெடியத்தாப்பான்னு கேட்டால் ஏன்டி மெடியிலடான்ச்சு. சரி நம்மளும் போய் இந்த ப்ளஸில் உட்காந்து ஹச்பி ஏற்றிட்டு போகலான்னு ஹச்பி ஏற்றிட்டேன்னா அண்ணன் பைத்தியக்காரன் நம்ம நண்பன் போய் செத்து விட்டான். சரி அவனை தூக்கலான்னு என்ன செய்து வந்து ரோலெக்ஸ்ட்டை மிஸ் ஆகலனால அடிச்சு போட்டானுங்க. சரி வெளியே போகலான்னு பார்த்தா ஐயோ 400 கம்மியாலாம் இருந்துச்சு டைமிங்குன்னு ரோலெக்ஸையும் தூக்கி விட்டு பின்னாடி போனோம்னா நம்மளை அடிச்சு போடுவானுங்க. எப்படியா இருந்தாலும் அவனுங்க ஒரு ஸ்குவாடே இருக்கானுங்க. நம்ம இருக்கிற ஒத்தல் நம்மளாம் 1v4க்குலாம் முடியாது. அதுக்கப்புறம் சரின்னு அப்படியே போகிறப்ப அந்த சைடு ஸ்பீடப் பண்ணிட்டேன் கொஞ்சம். ஆனால் என்னண்ணா மான்ஸ்டருக்கு டே வரத்தி வரானுங்கடா மாப்பிளோ என்னை காப்பாற்றினேன். நான் என் ஃப்ரெண்டு தப்பெல்லாம் சொன்னேன். மாப்பிளோ ஒருத்தன் வரான் அவனை தூக்கிடுவோன்னு சொல்லி அப்படியே அவனை பிளான் போட்டு இந்த பிளான்டேஷன் பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னானுங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியே வந்துட்டே இருக்க முன்னாடி இங்கே ஒரு மான்ஸ்டருக்கு என்னடாச்சு ஃபஸ்ட்டு இவனை முடிப்போண்டா. நான் போய் அவனை லாக் பண்ணுறேன். நீ அவன் எப்படியாச்சும் டேமேஜ் தந்துட்டு சொல்லி நான் போய் லாக் பண்ணலான்னு பார்த்தா இந்த டைம் ஃபெயிலியர். நம்ம மாப்பிள்ள நல்ல டேமேஜ் தந்தா வந்துட்டு மிஸ் ஆகல போல. சரி அவனை முடிச்சிடறேன். நானும் என்ன சைட் போனேன். அங்கே ஒரு மான்ஸ்டருக்கு இங்கே ஒரு லாம்போகோனி 2 மான்ஸ்டருக்கு ஒரு லாம்போகோனி. சரி நம்ம டீம்மேட் இறங்கிட்டோம். ரோலெக்ஸ் இறங்கிட்டான்னு பார்த்தா ஐயோ எனிமி இறங்கி அவன் வண்டியில் உட்காந்தா. ஐயோ இன்னொருத்த வராடே நம்மளை அடிப்பேன். நல்ல மிஸ் ஆன நேரத்தை வச்சு இவன் இறங்கிட்டான். சரி நம்ம இறங்கல பார்த்தா அவனும் இறங்கினானா ரெட் கலரு மான்ஸ்டர்காரே அவனை தூக்கி விட்டான். நான் பறந்துட்டேன். சரி நம்ம இன்னொருத்தையும் தூக்கிட்டு கில்லை கிளியர் பண்ணியே ஒரு யோசிக்கல கிடச்சிருச்சு. சரி உட்காருவோன்னு உட்காந்துட்டு இந்த மான்ஸ்டர்காரனை பிடிக்கலாம். ஐயோ இவன் நம்மளே அடிக்க பார்க்குறான். சரி நம்ம டீம் அட்டாக் பை நல்ல டேமேஜ் தந்துருச்சு. சரி எப்படியோ ஐயோ அவன் மான்ஸ்டர்காரத்தை ஓடிட்டான். சரி இங்கே இறங்கி ஒரே மெடிக்கெட் அங்கே எடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அடிச்சு போட்டான் படுபாவி ஏகே வச்சு. இங்கே செத்தட்லேயே இறங்கலான்னு பார்த்தா ரோலெக்ஸ் செத்து போச்சு. சரி நம்ம அட்டாக் பை இருக்கே அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டை சபரியும் காப்பாற்றி விட்டானுங்க. சரி இங்கே அட்டாக் பை இருக்கே நான் அட்டாக் பைன்னு பார்த்தா அட்டாக் பை அதுக்குள்ளே செத்துருச்சு. சரி நம்ம அப்படியே பொறுப்பாக இங்கே லூத் அடிச்சுட்டு போவோம்னு நானும் அப்படியே இங்கே எஸ்எம்ஜி எல்லாம் இருந்துச்சு எடுத்துகிட்டு நான் பறக்கும் வண்டி எடுத்துகிட்டு மில்லு சைடு போய் ரோலெக்ஸை தூக்கலான்னு நானும் போனேன். நம்ம சபரியை அட்டாக் பையை தூக்கிட்டான். சரி நம்ம ரோலெக்ஸை தூக்கணுமேனு போய்
டக்குன்னு இறங்கி தூக்கிட்டு அப்படிங்க நல்லா லூத் அடிச்சுட்டு இருக்கும்போது யூஎம்பி நம்ம கையில் பத்துச்சு. யூஎம்பி விடுவோமா? நம்ம யூஎம்பியெல்லாம் விட்டோம்னா அவள்லாம் சரிங்க. எம்பி50 யூஎம்பின்னு பக்கமே நமக்கு யூஎம்பி தான் நம்மளுக்கு பெருசு. அதுக்கப்புறம் என்ன ப்ளூ கலர் கார் இருந்துச்சா, நான் ப்ளூ கலர் காரில் போய் ஏறலாம். நானும் கெட் இந்த கார் அப்படின்னு கொடுத்துட்டு சரி நம்ம ரோலெக்ஸை கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா அட்டாக் பாயும் சபரியும் ஒரே வண்டியில் இருக்காங்க, நம்ம ரோலெக்ஸை கூட்டிகிட்டு போகலாம். நீங்கள் வந்தா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ரோலெக்ஸெல்லாம் கொடுத்தா அடிக்காத, நம்ம தனியாக போய் அடிப்போம். நானும் போனேன். போயிட்டே இருக்கும்போது ரோலெக்ஸ் இங்கேருந்து பேராஃபீல்டோ டவுன் வச்சிருச்சு. சரி டவுன் வேறு வச்சிருச்சு, நம்ம போகணுமேனு நான் போயிட்டே இருக்கமேட்டு பார்த்தா இங்கே நிற்க ஒருத்தர் ஒளியறான். நம்ம சும்மா விடுவோமா? ஒரே தூக்கிட்டு ஒரே அழுத்து யூஎம்பியில் விடவே இல்லையே. சரி எக்ஸாமைட் எடுத்து டவுனை கிளியர் பண்ணிட்டு தேர்ட் லெவல் பேக்லாம் இருந்துச்சு எடுத்துட்டு சரி நம்ம இங்கே இதில் ஸ்கேர் எடுப்போம். நானும் போய் ஸ்கேர் எடுத்துட்டு ஏதாச்சும் ஸ்கோப் கீழே லூட் பாக்ஸில் ஃபோரெக்ஸ் கீழே கிடைக்கிதான்னு பார்க்கலான்னு போனேன். அப்படியே போயிட்டே இருக்கணும். கடைசியில் பார்த்தா இந்த நம்ம நண்பர் வந்து எல்லா லூத்தையும் வலிச்சிட்டாரு. சரி நான் வண்டி எடுப்போன்னு எடுத்து இப்போ பாருங்கள் என் சாகசத்தை நீங்கள் பார்த்ததில்ல, விட்டேன் பாருங்க ஒரு அழுத்து. இங்கே நிற்கி 2 பேர் அடிச்சுட்டு இருக்கானுங்க, ஒரு 3 பேர் அடிச்சுட்டு இருந்தானுங்க. என் வண்டி கவுண்டுருச்சு. சரி இவன் வண்டாடா, நான் சும்மா தூக்கி விட்டே டவுன் ஆகிட்டான். சரி ஆனதும் இங்கே மரத்துக்கிட்ட என்ன நம்ம டவுனை கீழே கிளியர் பண்ணிட போகிறான். நீ வந்து மண்டையை உடச்சு ஊற்று நான் தீமை வைப் அவுட் பண்ணிட்டு பார்த்தா அங்கே 2 பேர் செத்து விட்டானுங்க. சரி நம்ம 2 பேரும் ஒரு 2 ஊசிக்கு கிடச்சிச்சு. இங்கே கடைசியில் பார்த்தா ஊசி குட்டிட்டேன். நான் ஏன்ட்டையோட ஊசி குட்டுறேன்னு அவனுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுக்கப்புறம் செத்துருவோங்க. இதுக்கப்புறம் எதுவும் விளாட மாட்டோம். என்ன வீடியோ பார்க்குறவங்க மட்டும் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால இப்படிலாம் இருக்கும். இங்கே போகிற ஒருத்தன் 14 வயசில் இப்படிலாம் விளாட்றான்னு பாருங்கள். இந்த சும்மா ட்ரைலர் மட்டும்லாம் இன்னும் மெயின் பிக்சர்லாம் நிறையா இருக்குது. மறக்காமல் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறையா டைம் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் இப்படிலாம் பேசுவேன், அவெல்லாம் முடிஞ்சிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் போயிடுங்க. இதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அவெல்லாம் கைஸ். நான் பேசலை. பாய் டாட்டா சியூ வாண்டு திறந்து பாய். சரி கொஞ்சம் கடையே பேசுவோம். இன்னைக்கு வேற அடிக்கிறானுங்க, நானும் அடித்தேனே முடிச்சிட்டானுங்க. சரி ஊசியை குத்தியாச்சு அடிக்கலான்னு பார்த்தா அடையும் விட்டலாம் படுபாவீங்க. அவெல்லாம் மேட்ச் இப்போ முடிஞ்சிருப்பா.